Hello everyone, welcome back to DPP series. So இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல இருக்கிற DPP நம்பர் 4 தான் சால்வ் பண்ண போறோம். வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். Question number 1, a cube has side of 1.2 into 10 to the power of minus 2 meter. Okay, a cube ஓட சைடு கொடுத்திருக்காங்க. அப்ப அதோட வால்யூம் கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் கிடையாது. தயவு செய்து இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே 1.2 இன்டூ 1.2 இன்டூ 1.2ன்னு உட்காந்து மல்டிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ என்ன சார் பண்றது அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து உனக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வச்சு தான் சால்வ் பண்ணணும். எதை வச்சு சால்வ் பண்ணணும்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல நம்ம ஒரு சில ரூல்ஸ் படிச்சிருக்கோம். என்னன்னு, சப்போஸ் வந்து என்கிட்ட ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னு சொல்லி ஒரு நம்பர், பின்னு சொல்லி ஒரு நம்பர். லெட் மீ சே ஏல 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு, பில ஜஸ்ட் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்குது. அப்ப நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என் ஃபைனல் ஆன்சர்ல 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்கணும். அதாவது இந்த ரெண்டுல எதுல நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் கம்மியா இருக்கோ அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல தான் என்னோட ஆன்சர் இருக்கணும். இதான் பேசிக்கான ஒரு ரூல். ஓகேவா? சரி, இப்ப பாரு, வால்யூம் கேட்குறாங்க. வால்யூமோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கியூப்னாலே ஏ கியூபா, அதாவது 1.2 இன்டூ 1.2 இன்டூ 1.2. ஆப்வியஸ்லி இந்த 10 பவர் மைனஸ் 2 நான் கியூப் பண்ணா எனக்கு 10 பவர் மைனஸ் 6 தான் கிடைக்கும். அப்ப இந்த ஆப்ஷன் எனக்கு எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ட்ரிக் எனக்கு ஒர்க் ஆகல. 10 பவர் மைனஸ் 6 தான் வருது, ஏன்னா எல்லா ஆப்ஷன்ல அது கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இப்ப நான் ஜஸ்ட் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கிற ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கிற நம்பரை நான் மல்டிப்ளை பண்ண போறேன். நான் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணா என்னோட ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல இருக்கணும்? ஜஸ்ட் 2 சிக்னிஃபிகண்ட். அப்ப அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணா ஆப்ஷன் ஏவும் சரி ஆப்ஷன் பியும் சரி தப்பு. நீ தயவு சரி கால்குலேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்காத. கால்குலேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா ஏ இல்லைன்னா பி கரெக்டா கூட இருக்கலாம். ஓகேவா? பட் நீ வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பார்க்குறப்ப ஏவும் தப்பு பியும் தப்பு. ஏன்? ஏன்னா ஆன்சர் வந்து 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல தான் இருக்கணும். அப்ப எய்தர் திஸ் இஸ் மை ஆன்சர் ஆர் திஸ் இஸ் மை ஆன்சர். சரி, இது எப்படி சார் பண்றது? சரி, ஒன்னு இல்லை, நான் 1 வந்து 3 தடவை 1 மல்டிப்ளை பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த 1.2 வந்து 3 தடவை 1.2 மல்டிப்ளை பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? உனக்கு இது டவுட் இருக்குன்னா 2 இருக்குன்னு வச்சுக்கோ. 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 8 கிடைக்கும். புரியுதா? அப்ப நல்லா பார்த்தோன்னா கண்டிப்பா இந்த 72 வராது. எனக்கு நான் 1.2 தான் 3 டைம் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப ஆப்ஷன் வந்து 72 தப்பு. மிச்சம் இருக்கிறது 1.7 தான் உன்னோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல உட்காந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நீ வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை வச்சு விளையாண்டா போதும். இந்த கொஸ்டின் பார், த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். 2 நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் இருக்கிற ஜீரோ எல்லாமே என்னதான்? சிக்னிஃபிகண்ட் தான். அப்ப இந்த கொஸ்டின்ல 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல பாரு, 2 நான் ஜீரோ நம்பருக்கு முன்னாடி இருந்தாதான் சிக்னிஃபிகண்ட். அதாவது என் ஜீரோ வந்து 2 நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் இருக்கணும். நான் ஜீரோன்னு சொன்னா 1 2 3 4 என்ன வேணாலும் இருக்கலாம், ஜீரோவை தவிர. 2 நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தா சிக்னிஃபிகண்ட். ஆனா இந்த நம்பருக்கு முன்னாடி ஃபுல்லாவே ஜீரோ தான். நம்பருக்கு முன்னாடி ஃபுல்லாவே என்னதான்? ஜீரோ தான். அப்ப இது பார்த்தோன்னா நான் சிக்னிஃபிகண்ட். அதனால ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா? ஜஸ்ட் ஒன்லி இந்த ஜீரோல சிக்னிஃபிகண்டா வராது. ஸோ உனக்கு 6 மட்டும் தான் சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் பாரு, லெட் மீ சே இஃப் ஐ ஹேவ் 34300. இதுல பார்த்தனா 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நான் பாயிண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னா, ஓகேவா, பாயிண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னா என்கிட்ட 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்க போகுது. இது வந்து நான் ஒரு டீச் பண்றப்ப சொல்லியிருப்பேன். சப்போஸ் வந்து யூனிட் வச்சாலோ இல்ல பாயிண்ட் வைக்கிறேன்னு சொன்னாலோ நம்ம எல்லா ஜீரோ வந்து சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். எப்போ? நான் ஜீரோ நம்பருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எல்லா ஜீரோ சிக்னிஃபிகண்ட். நான் ஜீரோ நம்பருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் ஆகாது. ஓகேவா? முன்னாடி ஜீரோ தான் சிக்னிஃபிகண்ட் கிடையாது, அப்புறமே ஜீரோ தான் சிக்னிஃபிகண்ட். இந்த கொஸ்டின்ல பாரு, 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். வெரி டைரக்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாரு, இப்போ வந்துட்டு 3 நம்பர் கொடுத்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ரொம்பவே சிம்பிள். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் இருக்கணும். ஏன்னா அடிஷனும் சரி சப்ராக்ஷனும் சரி. என்னோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தனா இங்க பாரு, இதுல எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது? 4 டெசிமல். இதுல எவ்வளவு இருக்குது? 3. இதுல எவ்வளவு இருக்குது? 2. அப்ப என் ஃபைனல் ஆன்சரை நான் வந்து 2 டெசிமல் பிளேசஸ்ல தான் எழுத வேண்டும். ஓகேவா? 2 டெசிமல் பிளேசஸ் தான். மல்டிபிளிகேஷன்ல சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை பாரு, அடிஷனும் சப்ராக்ஷனும் சொன்னா டெசிமல் பிளேசஸ் பார்க்கணும். அவ்வளவுதான். அப்ப நான் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் வந்து 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ல கிடைக்கணும். நீட் லெவல்ல கொஸ்டின் வந்து ஒரு தடவை 2020லயே 2019லயே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு 2 நம்பரை ஆட் பண்ண சொல்லிட்டு ஆன்சர் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் வந்து 2 டெசிமல் இருந்துச்சு, இன்னொரு நம்பர் 3 டெசிமல் இருந்துச்சு. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும்? 2 டெசிமல்ஸ்ல தான் வரும். அங்க பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 2 டெசிமல் இருந்துச்சு. பட் நான் அதுக்காகவே என்ன பண்ணியிருந்தேன், கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கட்டும்னு சொல்லி எல்லா நம்பரையும் 2 டெசிமல்ல தான் வச்சிருக்கேன். அப்ப நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் பண்ண முடியாது. நோ ப்ராப்ளம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னவா இருக்கணும் உனக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 டெசிமல்ல எத்தனை ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். பட் இந்த கொஸ்டின்ல பார்த்தேன்னா நம்ம யூஸ் பண்ண முடியல. ஏன் யூஸ் பண்ண முடியல? ஏன்னா எல்லா ஆன்சருமே 2 டெசிமல் பிளேசஸ்ல தானே இருக்குது. அப்ப யூஸ் ஆகாது. ஓகே, ஆட் பண்ணு 1 3 13 17 4.3. ஸோ நல்லா பாரு 3.47. இப்போ நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த 31 வந்து 0க்கு பக்கத்துல இருக்குமா இல்லைன்னா 100க்கு பக்கத்துல இருக்குமா? ஏன்னா இந்த இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண போறேன், கரெக்டா இல்லையா? அப்படின்னா உனக்கு இது புரியல அப்படின்னு சொன்னா என்னோட 731 வந்து 700க்கு பக்கத்துல இருக்குதா அண்ட் இல்லைன்னா 800க்கு பக்கத்துல இருக்கான்னு பாரு. கண்டிப்பா இது 700க்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்ப நான் வந்து 3.47 சொல்ல போறேன். ஓகேவா? 4700. அந்த 00 வந்து எனக்கு தேவையில்லை. அப்ப 3.47 புரியுதா? இந்த கொஸ்டின் பாரு, சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ராக்ட் 0.2 ஜூல் ஃப்ரம் 5.7. 0.2 minus 5.27. ஓகேவா? ஸோ இதை டைரக்டா சப்ராக்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி, சப்ராக்ஷன்ல தெரியும் தானே, 0.2 வரை சப்ராக்ட் பண்ண. இப்போ 7 0.5. இப்போ நல்லா பாரு, என் ஆன்சர் எத்தனை டெசிமல் இருக்கணும்? ஜஸ்ட் 1 டெசிமல் பிளேசஸ்ல இருக்கணும். அப்ப நல்லா பாரு, இந்த ஆப்ஷன் 2 டெசிமல் பிளேசஸ்ல இருக்குது, இந்த ஆப்ஷன்ல டெசிமல் பிளேசஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் நான் இதான் கொடுத்துருப்பேன். இது வந்து தப்புன்னு எனக்கு தோணுது. ஓகே, உனக்கு என்ன தோணுது நீ பாரு. சப்போஸ் நான் only one significant figure, ஓகே, வித் கரெக்ட் சிக்னிஃபிகன்ட் நம்பர்னு கேட்கறான். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு பாக்குறப்ப இதுல வந்து ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. அப்ப நம்ம இது கரெக்ட் ஆன்சர்னு சொல்லலாம். பட் நம்ம அடிஷனும் சப்ராக்ஷன் ரூல் யூஸ் பண்றோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா பார்த்தோன்னா டெசிமல் கணக்கு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, இதில் 2 டெசிமல். அப்போ எதில் இருக்கணும்? ஆன்சர் வந்து ஒரு டெசிமல் பிளேஸ்ல இருக்கணும். அப்போ 5.07 நான் 07, அதாவது இந்த 7 ரவுண்ட் ஆஃப் பண்ண போறேன். 7 வந்து 10க்கு பக்கத்துல இருக்குதா இல்லை 00 பக்கத்துல இருக்குதா? கண்டிப்பா 10க்கு தான் பக்கத்துல இருக்குது. அப்ப நான் இந்த 7க்கு பதிலா 10, அதாவது 5.1 தான் ஆன்சர்னு எழுதல. புரியுதா? ஸோ ரவுண்ட் ஆஃப் வந்து ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இப்போ பார், ஃபைண்ட் த ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. லெட் மீ சே 1 டெசிமல் பிளேஸ்க்கு, அதாவது 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றாங்க. அப்ப நல்லா பாரு, 6.87. இதை நான் சரியா 87. இப்போ இந்த 6.87 இந்த 7 ரவுண்ட் ஆஃப் பண்றேன்னு சொன்னா இந்த 7 வந்து 10க்கு பக்கத்துல இருக்க, 0க்கு பக்கத்துல இருக்க 10க்கு. அப்ப என்ன ஆக போகுது? இந்த 6.9 ஆயிரும். 8 வந்து 9 ஆகும். கரெக்டா இல்லையா? மோர் தென் 5 இருந்தா என்ன பண்ணுவோம்? முன்னாடி இருக்க நம்பரை 1 இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். கரெக்டா? ஸோ அதை நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, 16.351. இதையும் நீ 3 டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்ப நல்லா பார்த்தனா 16.351. ஸோ இப்போ நான் இந்த டெசிமல் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண போறேன். கரெக்டா இல்லையா? அப்ப என்னோட 351 வந்து 400க்கு பக்கத்துல இருக்குதா இல்லைனா? சரி, உனக்கு வேணா இந்த முன்னாடி இருக்க கொஸ்டின் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து சப்போஸ் இது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண போறேன்னு சொன்னா 87 வந்து 80க்கு பக்கத்துல இருக்குதா இல்ல 90க்கு பக்கத்துல இருக்கான்னு பார்க்க போறேன். சரியா? ஜஸ்ட் அ மினிட். யாரா நீங்க? விடாம கால் பண்ணி நானும் இதை எமர்ஜென்சி கால் எடுத்தேன். ஏதோ விடாம உங்கள் முயற்சிக்காக. சரி, ஓகே. ஸோ 6.87 வந்து 6.9க்கு பக்கத்துல இருக்குமா? கரெக்டா? 87 வந்து 90க்கு பக்கத்துல இருக்கும். அப்ப இது வந்து 6.9. சரியா? இப்ப கொஸ்டின் நம்பர் 9 இது சொல்லிட்டேனா? இது பார்த்தனா 351 300க்கு பக்கத்துல இருக்கா இல்ல 400க்கு? அப்ப 16.4. இந்த கொஸ்டின் பார், if the width of the rectangle is 2.1, sorry, length of the rectangle வந்து 2.1, width வந்து 1.62. அப்ப ஏரியா எவ்வளோ? இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் 8 கொஸ்டின் கேட்பான். இது 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இது வந்து 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, டெசிமல்ல பார்க்கல, ஏன்னா ஏரியா கேட்கறான். ஏரியா நான் லென்த் இன்டூ பிரெத், லென்த்தையும் பிரெத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும். கரெக்டா இல்லையா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும்? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும். ஏன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து இங்க 2. அப்ப என் ஃபைனல் ஆன்சர் வந்து 2 சிக்னிஃபிகன்ட். நல்ல பாரு, இங்க எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் இருக்குது? 4. இங்க பார்த்தீங்கன்னா 2.
இங்க 3 இங்க சரியா? இங்க என்ன சார் 3 இருக்கு, இங்க பின்னாடி 0 தானே? எஸ், டெசிமலுக்கு அப்புறம் வர 0 வந்து கணக்குல வரும். இங்க 3 இருக்குது, இங்க 1 இருக்குங்க பாரு. 4 3 1 and 2. ஸோ 2 வந்து இங்க தான் இருக்கு. ஸோ இதான் உன்னோட கரெக்ட். இந்த கொஸ்டின் பார், in a vernier caliper n division of vernier scale coincides with n minus 1 division. ஓகேயா? ஸோ n division of vernier scale, ஓகேவா? vernier scale VSC is equal to n minus 1 division of main scale. அப்ப என்னோட வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு வரும்? வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் பார்த்தனா n minus 1 by n times மெயின் ஸ்கேல் ரீடிங். ஓகேவா? இல்ல மெயின் ஸ்கேல் டிவிஷன் வச்சிருப்போமா? எஸ், MSD VSD தானே வரும். டிவிஷன். ஓகேவா? ஸோ இப்போ என் ஃபார்முலா லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்னது? லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா பார்த்தனா 1 MSD minus 1 VSD. அதனால பாரு, n VSD யோட வேல்யூ இது, 1 VSD யோட வேல்யூ என்ன? n minus 1 by n. அப்ப 1 minus n minus 1 by n. இதை சிம்பிளிஃபை பண்றேன்னு சொன்னா உனக்கு 1 by n ன்னு கிடைக்கும். கரெக்டா இல்லையா? எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்ப n minus 1 சாரி எல்சிஎம் எடுத்தா கரெக்ட் தான், 1 minus n தான் வரும். ஸோ n minus n plus 1 by n. அப்ப 1 by n 1 by n MSD. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா எந்த ஆப்ஷன்லையும் 1 by n இல்லை. ஏன் இல்லைன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ வந்து 1 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சென்டிமீட்டருக்கு மாத்தினா எவ்வளோ ஆயிரும்? 1 மில்லிமீட்டர்னா 1 by 10 சென்டிமீட்டர். அப்போ 1 by 10 டைம்ஸ் n. இதுதான் என்னோட ஆன்சர். புரியுதா? மில்லிமீட்டர்னா சென்டிமீட்டருக்கு மாத்திருக்கேன். இது சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் பாரு, the sun angular diameter is measured to be half degree. இது டிகிரியில இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் ஆஃப் த சன் எவ்வளோ? ஸோ லெட் மீ அசியூம் இதான் என்னோட கொஸ்டின். ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு பார்த்தியா, இது வந்து ஒன்லி ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இந்த டிஸ்டன்ஸ், சரியா, நான் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் சரி, இது எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஏன்? ஏன்னா இது எல்லாமே ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். சரி, ஓகே. ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள் தீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீ சம் எஸ்ன்னு வச்சுக்கோ. ஏன்? சம் எஸ். ஓகேவா? அப்போ இல்லைனா நீ வந்து இந்த பேரலெக்ஸ் மெத்தட் என்ன, இது வந்து பின்னு படிச்சிருப்பேன், இது டின்னு படிச்சிருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, பட் நோ ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். இந்த தீட்டாவையும் இந்த ஆரையும் மல்டிப்ளை பண்ணு. ஆர் இன்டூ தீட்டா பார்த்தோன்னா பி. ஓகேவா? அப்போ என்ன கேட்குறாங்க? பி தான் கேட்குறாங்க. அப்போ பியோட வேல்யூ பார்த்தோன்னா ஆர் இன்டூ தீட்டா. ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ் இது எவ்வளோனா 1.496 இன்டூ 10 to the power of 11. தீட்டாவோட வேல்யூ என்ன? half degree. பட் இந்த தீட்டா வந்து எதில் இருக்கணும்? ரேடியன்ல இருக்கணும். அப்போ நல்லா பாரு, டிகிரி நீ ரேடியனை மாற்றணும், என்ன பண்ணுவ? பை பை 180. பை பை 180. ஸோ பையோட வேல்யூ என்ன? 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 1.496 இன்டூ 10 to the power of 11 into 1/2 into 22/7 into 1/180. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? 11. ஸோ நான் வந்து இது கேல்குலேட்டர்லேயே போட்டுறேன், நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ நான் வந்து டீச்சிங் தான். சரியா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.496 into 11 divided by 7 divided by 180. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தனா 0.0130 into 10 to the power of 11 மீட்டர். இதை நான் 2 டெசிமல் தள்ளி வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் 1.30 into 10 to the power of 9 மீட்டர். ஸோ இதான் பார்த்தனா டயாமீட்டர் ஆஃப் த சன் இந்த கொஸ்டினை பொறுத்திருக்கோம். ஓகேவா? இதை நல்லா நீ வச்சுக்கோ. டிகிரியில் கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். டிகிரி எது கன்வெர்ட் பண்ணணும்? ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.